முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களை பார்த்த உடனே நீங்க மேஷ ராசிக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குமா? அதாவது நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னா அது மேஷம். ஓகேங்களா? நீங்க பேசி பார்க்கும்போதே தெரிஞ்சு காரசாரமா கொஞ்சம் அமைதியா பேச தெரியாது, சமாதானமா பேச தெரியாது. ஒரு பொண்ணை வந்து ஈஸியா இவ மேஷராசியோட பிறப்பின் கர்மா என்ன? ஆடி எப்படி விறுவிறுன்னு ஒரு மலை மேல ஏறி நின்றுக்கும், கீழே இறங்கி வர்றதுக்கு தெரியாது, சத்தம் வரும். அது போல இலக்க நோக்கி வேகமா போயிட்டே இருப்பாங்க, போய் நின்றுட்டு திரும்பி வர தெரியாது. இப்ப மேஷராசிக்காரர்களோட இந்த வாழ்க்கை முழுவதுமே இந்த தன வரவு, அதாவது பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவா மேஷ ராசி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல 60 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருமே அப்ப கோடீஸ்வரனா இருக்காங்களா? எல்லாருமே அது கிடையாது. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாகவே நம்ம லைஃப்ல தினமுமே ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு தினசா இருக்காங்களே அப்படின்னு கூட யோசிப்போம். ஆனா ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க இந்த ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா முடியும் மேம். 12 ராசிகள் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஆப்வியஸ்லி சந்திரன் தான் மனோகாரகன். ஓகேங்களா? இந்த சந்திரனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நம்ம ராசிகளை பிரிச்சு ஒவ்வொரு மனுஷங்களும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தலாம். பார்த்த உடனே பழகின உடனே மேக்சிமம் ஒரு 1 hour 2 hour நீங்க ஒரு மனுஷன்ட்ட யார்ட்டையோ பேசுறீங்க அப்படின்னாவே இவங்க இந்த ராசியா இருப்பாங்களோ அப்படின்னு 75% கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பா. ஏன்னா அந்த கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்குது. எந்த கிரகம் வந்து எங்கே பலப்பட்டு இருக்கோ, நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் பலப்பட்டு இருக்கோ அதற்கு உண்டான குணாதிசயங்கள் நமக்கு இருக்கும். கண்டிப்பா. இப்போ ஒரு வாழ்வியல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ரீல்ஸ் பாக்குறீங்க, இன்னைக்குள்ள ஜெனரேஷன் ரீல்ஸ் பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம்ல இப்போ நீங்க ஒரு பியூட்டி ரிலேட்டட் ரீல்ஸா பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சுக்ரன், நீங்க ஒரு ரிஷப ராசியோ இல்ல துலாம் ராசியாவோ இருக்கலாம். இல்லைன்னா உங்க சுய ஜாதகத்துல சுக்ரன் பலமா இருப்பார். ஓகேங்களா? ஒரு ஃபைட்டு இல்ல ஒரு காரசாரமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா செவ்வா, அடிதடி ஃபைட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா செவ்வா. போலீஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரீல்ஸா பார்த்தா சூரியன். அது மாதிரி 9 கிரகமும் உங்களை ஒரு ஆன்மீகமா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேது, குரு பகவானும் பலப்பட்டு இருப்பார். இல்ல நல்ல பேச்சாளர்கள், மேடை பேச்சாளர்களோட பேச்சை பாத்தீங்கன்னா இங்க குரு பலம். ஓகேங்களா? நல்ல காமெடி, சமையல் எல்லாத்தையும் கலந்து கட்டி பாத்தீங்கன்னா இங்க புதன் இருப்பார். இந்த மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறது, இந்த மனுஷங்களை பொதுவாக ஆட்டி வைக்கிறது 9 கிரகங்கள். அவங்களை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. கண்டிப்பா மேம். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்களோட பிறப்பின் கர்மா எப்படி இருக்கு, அவங்கள பார்த்த உடனே நீங்க இந்த ராசிக்காரர்கள் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கூடவே சேர்த்து அவங்களோட வாழ்க்கைகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களை பார்த்த உடனே நீங்க மேஷ ராசிக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கு மேம்? கரெக்டா. இப்போ மேஷம் அப்படிங்கிறது காலபுருஷனின் முதல் வீடு. சரிங்களா? செவ்வாயோட வீடு. செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. அந்த படைத்தளபதியோட வீட்டுல சூரியன் உச்சமடைகிறார். சூரியன் யாரு? ராஜா. ராஜா ஏன் வந்து படைத்தளபதியோட வீட்டுல உச்சமடைகிறார்? ராஜாவோட பலம் என்ன? அவரோட படைதான். ஓகேங்களா? ஸோ அந்த மேஷ வீட்டுல சூரியன் உச்சமடைகிறார் சித்திரை. ஸோ மேஷராசிக்காரவங்களுக்கு பலப்படுற கிரகங்கள் 2. செவ்வாய் ஆட்சி, சூரியன் உச்சம்ங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு தனி ஆளுமை இருக்கும், தனி ஆற்றல் இருக்கும். அதாவது நான் அடிச்சுட்டு தான் பேசுவேன் அப்படின்னா அது மேஷம். ஓகேங்களா? நீங்க பேசி பார்க்கும் போதே தெரிஞ்சு காரசாரமா கொஞ்சம் அமைதியா பேச தெரியாது, சமாதானமா பேச தெரியாது, ஒரு பொண்ணை வந்து ஈஸியா அப்ரோச் பண்ண தெரியாது, அவங்கள மயக்க தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து மேஷம். மேக்கப்பே இல்லாம அழகா இருக்காங்க, பையனோ பொண்ணோ வித்தவுட் மேக்கப் அழகா இருக்காங்க அப்படின்னா மேஷம். அதிகமாக மேக்கப் போட விரும்ப மாட்டாங்க, அவங்களாம் பார்ன் பியூட்டி. ஓகேங்களா? உடம்பு நல்லா கட்டுமஸ்தான் இருக்கும், ஜிம்முக்கே போகாம ஜிம் போன மாதிரி இருப்பாங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பாங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரவங்க. ஷார்ட் டெம்பர், டக்குன்னு கோபம் வருங்க. இதெல்லாம் மேஷராசிக்காரவங்க. வெளியே பார்த்தா சிடுமூஞ்சியா இருக்காங்க, உள்ள பார்த்தா குழந்தை மனமா இருக்கு. இதெல்லாம் மேஷம். இதெல்லாம் வந்து மேஷத்தின் குணாதிசயம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப மேஷராசியோட பிறப்பின் கர்மா என்ன மேம்?
மேச ராசிக்கு வந்து பிறப்பின் கர்மா என்னன்னா, அவங்களுடைய அறிவு அண்ட் ஆற்றல், நல்ல ஐடியாஸ் இருக்கும், நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஆனா அதை தனக்காக பயன்படுத்த மாட்டாங்க. அது தெரிஞ்சே தெரிஞ்சே மற்றவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆகுறது வந்து மேஷம். அதிகமா பயன்படுத்தப்படுபவர்கள் மேஷம். தெரிஞ்சே கொடுத்துட்டு வந்துருவாங்க. இருக்க சுத்தி உள்ள எல்லாருக்கும் நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கும், பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும், இல்லை ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க வேலையை கூட பார்க்காம அடுத்தவங்களுக்கு கைட் பண்றது, இதெல்லாம் வந்து மேஷம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில முன்னேற எதுவும் பண்ண முடியாது. எப்பவுமே ஒரு கஷ்டம், கவலை, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருக்கும். பெரியவங்களை ரொம்ப மதிப்பாங்க. தாத்தா பாட்டி அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. என்ன ஒரு மேஷராசிக்குன்னு உண்டான கொடுப்பனைனா, வீட்டுல வந்து ஒரு 4-5 பிள்ளையில ஒரு பிள்ளையா பிறந்துட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கள கவனிச்சு வளர்த்துருவாங்க. இது மேக்சிமம் செட் ஆகும். இல்ல நான் வந்து லோன்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சில கிரக சேர்க்கைகள். இது பொது பலன். ஓகேங்களா? கண்டிப்பா அந்த பிள்ளை, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அது எல்லாராலையும் கவனிக்கப்பட்டு ரொம்ப செல்லமா வளர்க்கப்படும் மேஷம். கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. தானே தனக்கு தெரிஞ்சது என்ன நடந்தாலும் நானே பாத்துக்கிறேன்ற நிலையில. இப்போ ஒரு படைத்தளபதியோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம இந்த ஒரு போருக்கு போறீங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது வின் பண்ணணும். பின்னாடி போக மாட்டாங்க. மேஷம் வந்து நம்ம ஆடுன்னு சொல்றோம். ஆடு எப்படி விறுவிறுன்னு ஒரு மலை மேல ஏறி நின்னுக்கும், கீழே இறங்கி வர்றதுக்கு தெரியாது, என்ன சத்தம் வரும். அது போல இலக்க நோக்கி வேகமா போயிட்டே இருப்பாங்க. போய் நின்றுட்டு திரும்பி வர தெரியாது. அதுதான் வந்து மேஷம். ஓகேங்களா? ஆனா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே மைண்ட் செட் பண்ணி வேற எதையும் நினைக்காம குடும்பம், காதல், குழந்தைங்க அதுலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம கெரியர் ஓரியன்ட், அது போல ஓகே கோல் ஓரியன்ட், அதெல்லாம் வந்து மேஷம்ங்க. கண்டிப்பா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு மேஷ ராசியை சுத்தி. ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா கண்டிப்பா கண்டிப்பா மேம். இவங்களோட வாழ்க்கை, இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டுக்குமே அதிகாரங்க. ஏன்னா வந்து குழந்தை 5ஆம் அதிபதி, குழந்தைக்குன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, 5ஆம் அதிபதி, லக்னத்தில் உச்சம். அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி மேசராசிக்காரவங்களுக்கு குழந்தைகளால பெருசா கஷ்டங்கள் இருக்காது. குழந்தைங்க ரொம்ப லவ் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரவங்கள பிள்ளைங்க இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் பேரண்ட்ஸை ரொம்ப லவ் பண்றது இல்ல, அவங்க ஒர்க்கு அது இதுன்னு. ஆனா மேஷத்துக்கு அந்த கொடுப்பனை இருக்குங்க. பிள்ளைங்களால மேஷம் வந்து என்னைக்குமே கஷ்டப்படாது. பிள்ளைங்களும் மேஷத்தின் மேல ரொம்ப அன்பு. இவங்களும் குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. குழந்தை பாக்கியம் தடையலாங்க. இது பொது பலன். சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோட நிலை, 5ஆம் பாவகம் எப்படி இருக்கு, பாவிகள் சேர்க்கை, குரு பகவான் எப்படி, இதெல்லாம் பார்த்து குழந்தைங்களுக்கு சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா 7ஆம் அதிபதி சுக்கிரன். மேக்சிமம் சுக்கிரன் சூரியனோட ஒட்டிகிட்டே தான் இருப்பார். அப்படி இருக்கிற மாதிரி மேஷத்துக்கும் வந்து என்னதான் அவங்க கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான வாழ்க்கை துணை அமைவாங்க. நல்லா அழகா தேஜஸா நல்ல முகத்தோட. இவங்க அதிகம் மேக்கப் போட மாட்டாங்க. அவங்க ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்க விரும்புவாங்க. இது மேக்சிமம் செட் ஆகி வரும். கண்டிப்பா இல்ல அப்படின்னா அங்கே லக்னாதிபதி அவங்களுடைய நிலையை பார்க்கணும். இது மேக்சிமம் ஒரு 70% மேஷத்துடைய வாழ்க்கை துணை அழகா இருப்பாங்க. சூப்பர் மேம். இப்ப மேஷராசிக்காரர்களோட இந்த வாழ்க்கை முழுவதுமே இந்த தன வரவு, அதாவது பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதியா சுக்கிரன் வராரு. சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதி சுக்கிரன். ஸோ பேசிக்கா மேஷத்துக்கு நல்லா இருக்கும். பொதுவா மேஷ ராசி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல 60 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருமே அப்ப கோடீஸ்வரனா இருக்காங்களா? எல்லாருமே அது கிடையாது. அதுக்கு நம்ம சுய ஜாதகத்தின் கிரக நிலைகள் கண்டிப்பா ஆராயணும். தனவரவு அப்படின்றது அடுத்தவங்கள டிபெண்டிங்கா இருக்காது ரொம்ப. அதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்தீங்க மேஷத்துக்கிட்ட அப்படின்னா தன்னோட ஒர்க்கு அப்படின்னு நினைச்சு பாக்குறது மேஷம். இப்ப நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க, நீங்க இருந்து பார்க்க முடியல, உங்களுக்கு ஈக்குவலா ஒரு பர்சன் என்னுடைய ஜெராக்ஸ் இருந்து அந்த தொழிலை நடத்தணும்னா மேஷத்துக்கிட்ட தாராளமா ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். இதுதான் உன் ஒர்க்கு அப்படின்னு சொன்னா அதுல அவங்களுடைய 100% கொடுக்கறது வந்து மேஷம் மட்டும்தான். சரிங்களா? கண்டிப்பா கொடுத்து அதை ரொம்ப பெரிய நிலை கொண்டு வந்துருவாங்க. அதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்த வேலையை கரெக்டா பண்றது மேஷம். ஸோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான பலனை இறைவன் கொடுத்துருவார். கண்டிப்பா மேம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இவ்வளோ குணாதிசயங்கள் இருக்கு, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் கூட இருக்கு இல்லையா? ஆனா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா போதும், இல்ல கஷ்டம்தான், இதை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொன்னா எந்த விஷயத்த மாத்திக்கலாம் மேஷராசி? எல்லாருக்குமே பாசிட்டிவ் மட்டும், எல்லாரும் நல்லவங்க எல்லாரும் கெட்டவங்கன்னு கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் நெகட்டிவ் இருக்கு. மேஷத்துக்கு நெகட்டிவ்னா முன்கோபம், ஷார்ட் டெம்பர். சரிங்களா? முன்கோபம், வாயில இருந்து டப்புன்னு வர்ற வார்த்தை என்ன அப்படின்னு தெரியாம பேசிடுவாங்க. பேசி முடிச்சு அவங்க ஆப்போனன்ட் வந்து ஹர்ட் ஆகவும் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை பேசிட்டோம் அப்படின்னு திரும்ப போய் சாரி கேட்கவும் அவங்களுக்கு மனசு வராது. அது ஈகோன்னு சொல்ல முடியாது, மனசால வருத்தப்படுவாங்க. நம்ம பேசிட்டோம்,
இனி போய் நம்ம சாரி கேட்டு அதில் வாட் இஸ் த யூஸ் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறது மேஷம். அதுக்கப்புறம் ஒரு சில மேஷ ராசிக்காரவங்க இப்போ ஒரு சிஸ்டர் பிரதரே இருக்காங்கன்னா, ஒரு சிஸ்டரை ஹர்ட் பண்ணிடுறாங்கன்னா, திரும்ப தேடி போய் அவங்கள பார்த்து சாரி அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க திட்டுனா வாங்கிக்கிட்டு அது போல் வந்த மேஷம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம் இல்லையா அப்படின்னு வர்ற மேஷ ராசி மக்கள் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஆனால் மேஷம் மேக்சிமம் மனசுக்குள்ள வருத்தப்படும், வெளியே தெரிய வாயால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, நான் எக்ஸ்பிரசிவ். அதுதான் மேஷ ராசி. முன்கோபத்தை நிறுத்திக்கிட்டாலே போதும், உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பாங்க. 12 ராசிகளுக்குமே அவங்களோட பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட பிறப்பின் கர்மா இதாக தான் இருக்குது. சில விஷயங்கள் நெகட்டிவாக உங்ககிட்டயும் இருக்குது. நீங்கள் நல்லவங்க தான் இருந்தாலும் சில விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குது. அதை மாற்றிக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்.